ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை உங்களுக்காக வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த ஈஸியான ரெசிப்பியை வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல். இது 1 கிலோ மட்டனுங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 தடவை நல்லா கழுவிடுங்க. கழுவுனதுக்கப்புறமா குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெயில் போட்டோம்னா இந்த மட்டன் ரொம்ப ஹார்டாக இருக்கிறது மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே நம்ம தண்ணியில் வேக வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மட்டனோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு இந்த மட்டன் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வை சிம்மில் வச்சு 4 விசில் விட்டிங்கன்னா போதும். மட்டன் நல்லா வெந்துடும். 4 விசிலுக்கு அப்புறமா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு எண்ணெயில் பொரிய விடுங்க. அதோட 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் கசகசாவும் சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது 3 பெரிய வெங்காயம். இந்த வெங்காயம் மீடியம் சைஸில் தான் நான் எடுத்திருந்தேன். பொடிசாக நறுக்கிட்டு அதையும் எண்ணெயில் போட்டு ஒரு 4 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிடுங்க. இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் போட்டு வதக்கிக்கலாம். நம்ம மட்டன் வேக வைக்கும் போதும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இப்போயும் கொஞ்சம் சேர்த்து வதக்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வதக்குங்க. ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா குழையட்டும். குழைஞ்சதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா பொடியெல்லாம் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா 1 டேபிள் ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கிற அந்த மட்டனை சேர்த்துருங்க. மட்டனை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு உப்பு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் மறுபடியும் நல்லா கொதிக்க விடுங்க. மசாலாவோடு சேர்ந்து மட்டன் நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். ஸ்டவ்வை மீடியமில் வச்சுக்கோங்க. மட்டன் ஏற்கனவே வெந்துருச்சு. அதனால் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காகத்தான் நம்ம வேக விடுறது. 10 நிமிஷம் கழித்து கிரேவி பாருங்கள், செம்மையான வாசனையோட ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சம் மல்லி மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த மல்லி இலை தூவிட்டு அப்படியே மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லா வெரைட்டி ரைஸோடையும் இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சூடான சாதத்தோட தாங்க சாப்பிட்டு பார்க்க போகிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.